Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு வருது இல்லைங்களா, தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட், அதுக்கான தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இது அறிவியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வெப்பமும் ஒளியும் ஜனவரி பிப்ரவரி மந்த் போர்ஷன் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 15 and 16 கார்பனும் அவற்றின் சேர்மங்களும், அடுத்தது பயன்பாட்டு வேதியியல், அதுக்கு அடுத்தது 23 பொருளாதார உயிரியல், சூழ்நிலை அறிவியல். ஸோ ஃபஸ்ட்டு பக்கம் 80. இந்த லெசனில் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அலகு 7 வெப்பம். ஸோ இந்த லெசனில் பக்கம் 90, அதாவது 89 இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் எந்த மார்க்கும் மிஸ் பண்ணக்கூடாது. சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் வெப்பக்கடத்தல் வரையறு, இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போதும் குளிராக இருப்பது ஏன், இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு இரண்டையும் வேறுபடுத்துக. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டை மட்டும் மேக்ஸிமம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. டிஃப்ரென்ஷியேட்டு, அடுத்து வரையறுன்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் அறிவியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்தது 5th ஒன் கோடை காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள், இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தன் வெப்ப ஏற்பு திறன் வரையறு 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெப்ப ஏற்பு திறன் வரையறு 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது விரிவான விடையலி. ஸோ விரிவான விடையலி டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக. அடுத்து நீரின் நிலை மாற்றங்கள் யாவை விளக்குக, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து கணக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது 2 மார்க்கில் 5 மார்க்கில் கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் இம்பார்ட்டண்ட். செகண்ட் கேட்டிருக்காங்க, சரிங்களா. செகண்ட் கொஸ்டின் தேர்ட் மிட் டேர்மில் கேட்டிருக்காங்க, அது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து அலகு 8 ஒலி. இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் 99 கணக்கீடு 4 இருக்கு இல்லையா, இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 96 கணக்கீடு 1 இருக்கு இல்லையா, இந்த சம்மும் கேட்டிருக்காங்க. 4th சம்மும் கேட்டிருக்காங்க. அடுத்து 101 இருக்கிற இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 4 சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒளி வேகமாக செல்லும், காரணம் கூறு, இது பார்த்தீங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் எந்த இயற்பியல் பண்பு ஹெர்ட்ஸ் என்ற அலகினை கொண்டுள்ளது, அதனை வரையறு, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சூப்பர்சோனிக் வேகம் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது விரிவான விடையிலியலை பொறுத்த வரைக்கும் 3rd and 4th கேட்டிருக்காங்க. ஒளியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக, சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக. தேர்ட் ஒன் 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 4th 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஏன் சொல்கிறோன்னா ஒரு நியர்லி ஒரு 7-8 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இது மார்க் பண்ணது தான். ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்த கொஸ்டின் தெரியறதுக்காக தான் இது அத்தனை டைம் சொல்கிறோம் நான். கணக்கீடுகள் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்குறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இதில் ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேதியியலை பொறுத்த வரைக்கும் 173 கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லெசனில் பக்கம் 185 இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் ஒன் வேறுபடுத்துக. கிராஃபைட் மற்றும் வைரம் இருக்கு இல்லையா, இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. C2H6O அதோட மாற்றியங்களை எழுதுக, அது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் கார்பன் அயனி சேர்மங்களை உருவாக்குவதில்லை ஏன், அதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை ஏன், இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சுருக்கமான விடையில எல்லாமே இம்பார்ட்டன்ட். விரிவான விடையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சங்கிலி தொடர் என்றால் என்ன, கார்பன் எவ்வாறு சங்கிலி தொடர் சேர்மங்களை உருவாக்குகிறது, இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கார்பனின் சில வேதி வினைகளை கூறுக, அது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ஆபத்தான 3 ரெசின் குறியீடுகள் எவை, அவற்றின் தன்மையை விவரி, இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உயர் சிந்தனை வினாக்களில் தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட். டயாக்சின் எவ்வாறு உருவாகிறது, இதனோடு தொடர்புடைய நெகிழி வகை எது, ஏன் இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்றத ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதனால் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொடுங்க. அலகு 16 பயன்பாட்டு வேதியியல். ஸோ இந்த லெசனில் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா பக்கம் 200 இந்த பொறுத்துக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் கார்பன் தேதியிடல் என்றால் என்ன, அது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் மயக்கமூட்டிகள் என்றால் என்ன, அவை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன, இதுவும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து 4th ஒன் தடயவியல் வேதியியலின் தொடர்புகள் யாவை, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு விரிவாக விடையில பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பல்வேறு உணவு சேர்க்கைகளின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை எழுதுக. பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இந்த விரிவான விடையிலி இந்த லெசனில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரியலில் 23வது பாடம் என்னது? பொருளாதார உயிரியல் இருக்கா, 282 பக்கம். ஸோ நீங்கள் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் நீங்கள் நல்லா தரோவாக படிச்சுட்டு போனீங்கனாலே 75க்கு 70க்கு மேலே வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் எல்லாமே இது தரோவாக இருக்கணும். 1 மார்க்ஸ் ஃபுல்லாக 1 மார்க்ஸ் எதுவுமே தப்பாகக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் ஸ்கோர் நல்லாயிருக்கும். பக்கம் 297 பார்த்தீங்கன்னா பொறுத்துக இம்பார்ட்டன்ட். கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துக பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டிங்கன்னா எல்லாமே நான் படிக்க சொல்வேன். இந்த வேறுபடுத்துக அப்படின்றத வந்து மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க. அதில் இது 2 இம்பார்ட்டன்ட். அயல்நாட்டு இனம் மற்றும் பாரம்பரிய இனம், இறால் மற்றும் நன்னீர் இறால். அடுத்தது சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் 2ஆம் நிலை வளர்சிதை மாற்றப் பொருட்கள் யாவை வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து காய்கறி தோட்டங்களின் வகைகள் யாவை, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் காளான்களை பதப்படுத்தும் 2 முறைகளை கூறுக இருக்கு இல்லையா, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வேதி உரங்களை காட்டிலும் மண்புழு உரம் எவ்வாறு சிறந்தது என்பதை பட்டியலிடுக, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின். அடுத்து விரிவாக விடையிலே இதில் பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து மண்புழு உரமாக்குதலுக்கு பயன்படும் கரிம மூல ஆதாரங்கள் யாவை பார்த்திங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள் யாவை 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பல வகை கால்நடை இனங்களை சரியான உதாரணத்துடன் வகைப்படுத்துக்க வந்து பார்த்திங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உயர் சிந்தனை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் உயிரி உரமிடல் விவசாயத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நிரூபி, இது இம்பார்ட்டண்ட். அடுத்தது 24 அலகு சூழ்நிலை அறிவியல். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கண்டிப்பாக எல்லா லெசனோட 1 மார்க்கும் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. பொறுத்துக ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பக்கம் 311 சுருக்கமான விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் உயிர்கோளத்தில் காணப்படும் 2 காரணிகள் யாவை இம்பார்ட்டண்ட். தேர்ட் ஒன் தகவமைப்பு என்றால் என்ன, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் நீர் தாவரங்கள் தங்கள் வாழிடங்களில் சந்திக்கக்கூடிய சவால்கள் யாவை, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து நீர் சேமித்தலின் முக்கியத்துவம் என்ன, அது இம்பார்ட்டண்ட். 7 மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை இம்பார்ட்டண்ட். அடுத்து IUCN என்றால் என்ன, அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை, இதெல்லாம் ஒரு டைம் தான் கேட்டிருக்காங்க. விரிவாக விடையில பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வரைபடம் மூலம் கார்பன் சுழற்சியை விவரி, அது இம்பார்ட்டன்ட். வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் நீர் மறுசுழற்சி என்றால் என்ன, கழிவுநீர் மறுசுழற்சியில் உள்ள வழக்கமான முறைகள் யாவை. ஸோ 5th கொஸ்டின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. காரணம் தருக, இதில் பார்த்தீங்கன்னா இது 3மே அந்த கிவ் ரீசன் காரணம் தருக வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா எதுக்குமே வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடையாது. இது மேக்ஸிமம் வந்து 3rd மிட்டம் டெஸ்ட்டுன்றதுனால மார்க்ஸ் கம்மி, அதில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கம்மி தான். நீங்கள் இதிலேருந்து மேபி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனுவலுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழு ஆண்டு தேர்வு வரப்போகுது இல்லைங்களா இன்னும் கொஞ்ச நாளில். அப்போ இப்போவே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறுபடுத்துகன்னு இருக்கு இல்லையா, டிஃப்ரென்ஷியேட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து காரணம் தருக, வரையறு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ட்ராயிங் ஓகேங்களா, வரைபடம் ஏதாவது இருந்தால் அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.